ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு புதுவித ஸ்நாக்ஸ். அதுவும் சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு முதல்ல 4 ப்ரெட்டை கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு 4 கார்னர் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி, 2 டேபிள் ஸ்பூன் அளவு ரவா, அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு பால். இதை நல்லா ஒரு திக்கான மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். நம்ம எப்படி சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோமோ அதே மாதிரி. பால் ஊற்றுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. ஏன்னா தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் திருப்பி இன்னொரு ப்ரெட்டு போட்டால் மிக்ஸ் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ரவாவும் அதே மாதிரி கரெக்டாக அந்த அளவு மட்டும் போடுங்க. 4 ப்ரெட்டுனா அதுக்கு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க, இல்லைனா ஹார்டாயிரும். ஸோ இப்போ நமக்கு கரெக்டான அந்த மாவு பதம் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு அதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் கையில் ஆயில் நல்லா தடவிக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு எடுத்துருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உடையிற மாதிரி இருக்கும், பயப்படாதீங்கன்னா உடையாது. உடஞ்சினாலும் நீங்கள் இன்னொரு தடவை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் இதை ஒரு வீல் மாதிரி பண்ணணும். ஸோ இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க எல்லா மாவுலேயும் எடுத்து வீல் மாதிரி பண்ண போகிறோம். இப்போது இன்னொரு மாவு நான் எடுத்து பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னா தான் உடையும், கொஞ்சம் லைட்டாக ரோல் பண்ணிங்கன்னா உடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நமக்குமே ஏதாவது ஒரு புதுசாக ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சப்போ இதை செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, ஆயில் கம்மியான சூடில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இதை ரெசிபி நீங்கள் என்ன பண்ணலான்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று சர்க்கரை பாகில் இது நம்ம எடுத்ததுக்கப்புறம் சர்க்கரை பாகில் ஊற வச்சு எடுத்து சாப்பிட்லாம். இல்லைன்னா நார்மலாக நீங்கள் பவுட்ரு பண்ண ரொம்ப எனக்கு இனிப்பெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் நார்மலாக சுகர் கொஞ்சம் மேலே போட்டு சாப்பிட்லாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு இந்த ரெசிபியோட லாஸ்ட்டாக நம்ம எடுத்துகிட்டு அதுக்கு மேலே சுகரை லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெசிபி கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ சூப்பரான ப்ரெட் வீல் ரெசிபி செஞ்சாச்சு. இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.